வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 28, 2023. எபிசோட் 1095. ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன் ப்ளஸ் பேட் வந்துருச்சு. இதோட அன்பாக்சிங் போட்டாச்சு. வெறும் டேப்லெட் மட்டும் தான் கிடைக்கும். டேப்லெட் இருக்குது. ஆப்ஷன்லாம் நீங்கள் கீபோர்டு வாங்கிடலாம். என்ன ஒரு ஸ்டைலஸ் கூட இருக்குது. இது ஒரு 8000 ரூபா, ஸ்டைலஸ் ஒரு 5000 ரூபா. டேப்லெட் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 40,000 ரூபா. பேஸ் மாடல் வந்து 38,000. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 40,000. சரி, ஓகே இது அன்பாக்சிங் போட்டுருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ரைட். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்ஃபினிக்ஸ் அவங்களோட பட்ஜெட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் 7 HD லான்ச் பண்ணிட்டாங்க. 6000 ரூபாய்க்கு. இது ஆக்சுவலாக நார்மல் மாடல் வந்து 7,000 ஏதோ. இது வந்து இன்னொரு டோன் டவுன் வெர்ஷன். ஸோ 2GB அதையும் டோன் டவுன் பண்ணியிருக்காங்களா? ஓகே. டிஸ்பிளே அதே தான் இருக்குது, HD ப்ளஸ் ஸ்க்ரீன் தான் இருக்குது. அதே அந்த யூனிசாக் SC9 பட்ஜெட் அதுதான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கூட வச்சிருக்காங்க. 64 MB கேமரா இருக்குது, 64GB ஸ்டோரேஜ் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரேம் மட்டும் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ 4GBலேருந்து 2GB ஆக்கிட்டாங்க. ஸோ 2GB + 2GBன்னு போட்டு 4GB ரேம் போட்டிருக்காங்க. 2GB அந்த வர்ச்சுவல் ரேம். ஸோ ரியர் கேமரா வந்து 13 MBலேருந்து 8 MB ஆக்கிட்டாங்க. அது தவிர ஒரு AI கேமராவும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா அதே தான். 6000 mAh பேட்டரி இருந்துச்சு நார்மல் மாடலில். இதில் வந்து 5000 mAh பேட்டரி ஆக்கிட்டாங்க. 10 வாட் சார்ஜிங். மைக்ரோ யூஎஸ்பியும் ஆக்கிட்டாங்க. ஸோ USB டைப் மைக்ரோ யூஎஸ்பி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால காஸ்ட் கட்டிங் இருக்கு. ஏன்னா இது இந்த அதே கிட்டத்தட்ட அதே சிமிலர் ஸ்பெக்ஸ் தான், ஆனால் ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. அதான் ஆண்ட்ராய்ட் 12 தான் ரன் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்ட் 13 எதிர்பார்க்காதீங்க. இது வந்து இன்ஃபினிக்ஸ். அதே எக்ஸ்பெக்ட். கலர்ஸ் வந்து இங்க் பிளாக், சில்க் ப்ளூ, ஜேட் ஒயிட், கிரீன், ஆப்பிள் நிறைய கலர்ஸ் இருக்கு. May 4th வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து சேல் போகுது. சரி. SBI கார்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குமா 600. ஸோ 5399K வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர். ஓகே. அடுத்து Acer Swift Go 2.8K OLED ஸ்க்ரீன் வச்சு ஒரு 13 Gen Core i5 வச்சு ஒன்று லான்ச் பண்ணி. ஹை-எண்ட் தான், ஆனால் காம்பேக்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ கோனாலே வந்து கொஞ்சம் இதுதான் கேரி பண்ணுறதுக்கு போர்ட்டபுளாக இருக்கும். 14 inch WQXGA+ OLED ஸ்க்ரீனு. ஹெச் சீரிஸ் தான். ஸோ 13 Gen i5 ஹெச் சீரிஸ். அதான் ஏதோ ஃபேன்லாம் அப்டேட்டட் ஃபேன்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. 1.3 kgs தான். 4.15 mm வந்து ஸ்லிம் பெசல்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. 1440p வெப்கேம்லாம் கூட இருக்குது. 1440p ஸோ நாய்ஸ் ரிடக்ஷனு, அப்புறம் லோ லைட்டுக்கு எல்லாமே பெட்டராக இருக்கும். அவங்களோட AI நாய்ஸ் கேன்சலேஷன் இதுவும் இருக்குது அந்த மைக்கில். ஆஃபீஸு இதெல்லாமே இருக்குது. Wi-Fi 6 இருக்குது, 65 வாட் பேட்டரி இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பயங்கரமான பவர்ஃபுல். 16GB ரேம் இருக்குது, 512GB PCI Gen 4 SSD இருக்குது, எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் ஓகே, 80,000 தான் ப்ரைஸ். பரவாயில்ல ஆக்சுவலி. 80,000 OLED Core i5 13 Gen வர and 16GB ஸ்டோரேஜ், 512GB SSD வர. இது மட்டும் கிராஃபிக்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது, ஆனால் லைட் வெயிட்டு ஸ்லிம் லேப்டாப்புக்கு ஓகே. உங்களுக்கு அந்த ஸ்டைலிஷான ஒரு இது வேணும். 100 வாட் PD சார்ஜிங் கூட இருக்கு. ஸோ இருக்கு, பாக்ஸ்லேயே சார்ஜர் கிடைக்கும். சார்ஜ் ஆகிடும், செம்மையாக இருக்கும் ஆக்சுவலி. சரி, இது ஆல்ரெடி சேலில் இருக்குது. ஏசர் வெப்சைட்டில் இருக்குது, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில், அமேசான் எல்லாத்துலேயுமே இருக்குன்னு போட்டிருக்கு. அடுத்து Zebronics ஒரு ஸ்மார்ட் கேமரா. இந்த கேமரா அது என்னது, ஹோமில் சர்வேலன்ஸ் கேமரா, அந்த மாதிரி ஒரு கேமரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 189,900க்கு இந்த கேமரா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷாமிக்கு இருக்கலாம். ஃபுல் HD கேமரா 2 MBயில் வந்து இது இருக்கும், சென்சார் இருக்கும். ஃபுல் HDயில் ரெக்கார்ட் பண்ணும். 355 degrees வந்து ஹரிசான்டல், 120 degrees வந்து வெர்டிக்கல். ரொட்டேட் ஆகும்ல, அவ்வளோ ரொட்டேட் ஆகும். ஓகே. ஸோ 5 மீட்டர் வரைக்கும் கவர் பண்ணும். இன்ஃப்ராரெட் நைட் விஷன் இது கூட இருக்குன்னு போட்டிருக்கோம். ஸோ நைட் டைமில் கேமரா. மைக்ரோ SD ரெக்கார்டிங்ஸ் 120GB வரைக்கும் இது இருக்குன்னு போட்டுருக்கு. க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனலும் போட்டுருவாங்க. மோஸ்ட்லி பெய்டு அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும். இதில் இது இருக்கா, மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர் இருக்கா? அது இல்லை. ஆண்ட்ராய்டு iOS கம்பேட்டபிள் அதெல்லாம் போட்டிருக்கு. நைட் விஷன், மோஷன் ட்ராக்கிங் அது மட்டும் தான் போட்டிருக்கு. ஏன்னா 2-way ஆடியோ போட்டிருக்கேன். இருக்கா 2-way ஆடியோ. ஸோ மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர்ஸ் இருக்கா. ஸோ நீங்கள் ஏதாவது அது பார்சல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே சொல்லிவிட்டு அங்கே வச்சுருங்க. கரெக்ட், இது பண்ணிட்டு இது பண்ணலாம். ரைட். ஸோ இது இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் தான் போட்டிருக்கணும். MRP வந்து 4399 போட்டிருக்கு. இவங்க வந்து 189 அதெல்லாம் விற்க மாட்டாங்க. ஸோ இது அமேசான் இதில் எல்லாமே ஸ்பெஷல் ப்ரைஸில் வந்து சேலில் இருக்குன்னு. சரி, ஓகே. அடுத்து Redmi Note Pro கேச்சஸ் ஃபயர். ஷர்ட் பாக்கெட்லேயே வந்து கேட்ச் ஃபயர் ஆயிடுச்சான். அது எப்படியே இருக்குது, வெறும் கேமரா மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஹரியானாவில் இது நடந்திருக்கான்.
பர்ச்சேஸ் பண்ணது வந்து February 2023. ஸோ இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணாங்களா? பாக்கெட்டில் தான் வச்சுருந்தாங்களாம். ஃபீல்டில் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்மோக் வந்துச்சு. நான் எடுத்து பார்த்தேன், அப்படியே கீழே வச்சா எரிஞ்சு போச்சு. April 11 வந்து இதாயிருக்கு. இதை ரிப்போர்ட் பண்ணது வந்து April 18 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே இது வரைக்கும் இது பண்ணல அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னது இது? ஸோ இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் போட்டிருக்கேன், மற்ற எல்லாமே அந்த ட்வீட்டில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க எந்த கண்டிஷனில் இருக்குன்ட்டு. ஆனால் எதுவும் ஆகலையா, இதெல்லாம் கேஷுவலிட்டி எதுவுமே இல்லை, பர்ன்ஸ்லாம் இல்லை. அது ஸ்மோக் வந்ததுனால எனக்கு தெரிஞ்சு போய் நான் இது போட்டேன். அது எதனால் ஆச்சு அதெல்லாம் தெரில. எதுவுமே மாற்றலை, அப்படியே தான் இருக்குது, எதுவும் சேஞ்ச் பண்ணலன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது எதுக்கு உண்மைன்னு தெரில, இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் தெரியும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், இல்லைனா பண்ணல. இது வரைக்கும் ரெட்மி இந்தியா எதுவுமே சொல்லலை. ரெட்மி இந்தியாவோ ஷைமி இந்தியா அவங்க அதை வந்து எதுவுமே சொல்லலை. ட்விட்டர்லேயும் பார்த்தேன், எதுவுமே அவங்க ரிப்ளை பண்ணலை. அவங்க பார்க்கலையா என்னன்னு தெரில. பார்த்தாங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் கேட்டிருக்கோம், ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மீடியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ரைட். ஸோ வேறு யாராவது இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஆமாம், செக் பண்ணணும் இது மாதிரி டிவைஸ் எல்லாம். அப்படியே வச்சுக்காதீங்க, அப்படியே கீழே போட்டுருங்க. இந்த மாதிரி ஆமாம், ஃபோன் வச்சுக்கிறதே ரிஸ்க்காக இருக்கு. இப்போ ஐயோ, எவ்வளோ பேர்கிட்ட இருக்கு, எப்போ வெடிக்கும். ரெட்மி நோட்டில் கூட இத்தனைக்கு பாப்புலர் ஃபோன். அதான் எவ்வளோ பேர்கிட்ட இருக்கும் அந்த ஃபோன்லாம். ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா தெரில. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் சொல்லணும், ரெட்மி தான் சொல்லணும். ரைட், ஓகே. அடுத்து நோக்கியா XR21 தான் அதோட பேரா. நேற்று தான் XR30 அப்படின்னு இருந்துச்சுல, இது வந்து 21 தான் பேரா. Snapdragon 695 தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்துருச்சு டீட்டெயில்ஸு. அப்புறம் 50,000 ருபீஸா? 480லேருந்து 695க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அப்போ ஒரு 60,000 ருபீஸ் போயிருக்கும். மற்றபடி அந்த டிசைன் அதெல்லாம் ஆல்ரெடி ரிவீல் ஆனது தான். 6GB RAM 128GB ஸ்டோரேஜும் ரிவீல் ஆயிருக்கு. 6.4 inch LCD தான் யூஸ் பண்ணுறாங்க, AMOLEDலாம் கிடையாது. ஆனால் 120Hz refresh rate இருக்குது. 16MP ஃப்ரண்ட் கேமரா, 64MP 8MP டுவல் ரியர் கேமராஸு, ஒலர் கிளாஸ் விக்டர்ஸ் இருக்குது, IP68 ரேட்டிங்ஸ், மில்டி கிரேட் டியூரபிலிட்டி அதெல்லாமே இருக்குது, NFC இருக்குது, 4800 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS அப்டேட்ஸ் வந்து 2026 மே வரைக்கும் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்குது. செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து இன்னும் ஒரு வருஷம் அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, 2027 வரைக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2026னா 3 இயர்ஸ். அப்படி ஏன் மே 2026 வரைக்கும் சொல்கிறாங்க? மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே ஓகே. வேறு ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் $5,500 தான் போட்டிருக்கு. 40,700 அப்ராக்சிமேட் ப்ரைஸு. இந்தியாவில் 50,000 இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாம் 47. இது இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்களே, லான்ச் பண்ணாங்கல்ல, XR20 லான்ச் பண்ணாங்க. தைரியம் அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஒரு ஃபோன் 2 ஃபோன் இத்தாலும் லான்ச் பண்ணிடுவாங்க இந்த HMD குளோபல். சரி, ஓகே. அடுத்து iPhone 15 Pro ரெண்டர்ஸில் வந்து ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு ஒரு புதுசாக இருக்குது. ஸோ இந்த பட்டன் இருந்துச்சுல்ல இதுக்கு முன்னாடி, அலர்ட் ஸ்லைடரு, அது தூக்கிட்டாங்களா? அதுக்கு பதிலாக ஆக்ஷன் பட்டன். அது ஆக்ஷன் பட்டன் வந்து அதான் நார்மல் ஃபிசிக்கல் பட்டன் இல்லையா, நம்ம இதில் இருக்குல்ல அந்த டாப்டிக் இன்ஜின் யூஸ் பண்ணி வாட்ச்லலாம் இருக்கும்ல, ஆமாம், அந்த மாதிரி ஒரு தனி பட்டன். ஆனால் இதில் பார்க்கும்போது ஒரு பட்டன் மாதிரி தானே இருக்குது. அது ஆக்சுவலாக பட்டன் மாதிரி தான் இருக்குமா, ப்ரெஸ் ஆகாதா? ஆனால் ப்ரெஸ் ஆகாது. அது அந்த வைப்ரேஷன், டாப்டிக் இன்ஜின் யூஸ் பண்ணி வைப்ரேஷன் மட்டும் வரும். வைப்ரேஷன் வச்சு ஃபீல் பண்ணிட்டு அது அதுக்கேற்ற மாதிரி வந்து சைலண்ட்டாக இதுவா மற்ற ரிங் மோட்ஸுக்கு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். மேபி IP ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாமா தெரில. ஏன்னா அதுவும் ஒரு இன்க்ரீஸ் பாயிண்ட்ல தெரில. எதுக்கு இது இப்படி பண்ணுறாங்க தெரில. ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு USB டைப் இதில் போட்டிருக்கு, வால்யூம் கண்ட்ரோல்ஸ் தான் போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி சாலிட் ஸ்டேட் பட்டன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க வால்யூமுக்கு இது சொன்னாங்க. ஆனால் வந்து இதில் சரி, டாப்டிக் இன்ஜின் எதை பர்ஃபெக்ட் பண்ணோன்னா ஆப்பிள் தான் பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களோட வைப்ரேஷன் மோட்டர் வேறு லெவலில் இருக்கும். அவங்க தான் ஆக்சுவலி கிளியராக பண்ண முடியும். ஆனால் நல்லா இருக்குமா தெரில, அது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் செக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ப்ரோ மாடல்ஸில் தான் போட்டிருக்கு. ஸோ நார்மல் மாடல்ஸில் வந்து பழைய டிசைன் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் மட்டும்தான் இந்த புது டிசைன் இருக்குன்ட்டு இந்த CAD ரெண்டர்ஸ், இப்போதைக்கு CAD ரெண்டர்ஸ் தான் ரிவீல் ஆயிருக்கு. ஆனால் ஃபைனலில் எப்போ வேணால் மாறலாம், எதுவும் சேஞ்ச் ஆகலாம், சொல்ல முடியாது. செப்டம்பரில் தானே லான்ச் ஆகும். செப்டம்பர் 7 அந்த நவம்பர் வந்து இது அதுக்கு அடுத்த ஈவெண்ட் ஐபேடு அது வேற. ஸோ அது தவிர பெரிஸ்கோப் லென்ஸும் ஹிண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இதுலேயே கேமரா ரொம்ப ஃபைனலி வந்து பெரிஸ்கோப் லென்ஸ் சான்ஸ் இருக்குது. அது தவிர பெசல்ஸும் ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு இந்த வாட்டி. ஆல்ரெடி ஸ்லிம் பெசல்ஸ் தான் இருக்குது, பாட்டம் பெசல். இப்போ இன்னும் நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம்லி தின் பெசல் அப்படின்னு போட்டிருக்கு. அதான் டைப் C இருக்கும்,
ஃபைனலி டைப் சி வந்துரும். ஒரு ஜெனரேஷனுக்கு இருக்குமா? ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்புறம் அதுவும் தூக்கிடுவாங்களா? தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. அடுத்த நியூஸ், அமேசான் சம்மர் சேல் May 4th. வாவ். ஸ்மார்ட் ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கவுண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து வழக்கம் போல் 12 hours வந்து ஏர்லி ஆக்சஸ் கிடைக்கும். ரைட்டு. பேங்க்குக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா இது ரெண்டுமே பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. 10% இந்த வாட்டி கிடையாது. ஸோ என்ன எதுக்கு இப்போ வெறும் சம்மர் சேலா? பேரே வேற ஒன்றும் கொடுக்கல. சம்மர் சேல் அவ்வளோதான். சம்மர் சேல். சம்மர் சேல். சரி. அப் டு 40% டிஸ்கவுண்ட் இவங்கெல்லாம் போடுவாங்க. 70% அந்த லேப்டாப்ஸ்லாம் போடுவாங்க. 70% போட்டு எம்ஆர்பி அங்கெங்கேயோ இருக்கும். ஆமா. ஆக்சுவலா டிஸ்கவுண்ட் பார்த்தானா ஒரு 5%, 10% அந்த கூட இருக்குமா? லேப்டாப், ஸ்மார்ட் வாட்சஸ் அண்ட் மோர் 40% ஆஃப் ஆன் லேப்டாப்ஸ், ஃப்ரீ இயர்ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ், ஹெட்ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே இப்போ எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்மே தோணல. ஏன்னா ப்ரைஸிங் அவ்வளோ எம்ஆர்பி ஏற்றிட்டு ஏர் கண்டிஷனருக்கு, கேமிங்க்கு அவங்களோட ஓன் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. போட்டிருக்கு. நோகாசியமே இருக்குமா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ டாப் பார்ட்னர்ஸ் வந்து ஒன் ப்ளஸ், ஷாமி, ஆப்பிள் எல்லா பிராண்ட்ஸ்லேருந்தும் கிடைக்கும். சேல் பவர்டு பை சாம்சங்கா. சேல் பவர்ட் பை சாம்சங்கா? அவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ? தெரியல, சும்மா யாராவது பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ சாம்சங் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க அந்த சேலில். சரி சரி, ஓகே, இருக்கட்டும். அடுத்து இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட்ஸ் 19% இயர் ஆன் இயர் டிக்ளைன். குளோபல் ஸ்மார்ட் ஃபோன் இயர்ஸும் டிக்ளைனு, இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட்ஸும் டிக்ளைனு. சாம்சங்கும் நேற்றுக்கு டிக்ளைன் ஆச்சுல? ஆமாம், எல்லா மார்க்கெட்டும் இப்போ டிக்ளைனா? ஸோ அதான் அபவ் 45% வந்து 66% இன்க்ரீஸா, 30 to 45 60% இன்க்ரீஸு, 20 to 30 வந்து 33% டிக்ளைனு, 10 to 20 வந்து 34% டிக்ளைனு, அண்டர் 10 வந்து 9% டிக்ளைனு. ஸோ பட்ஜெட் ஃபோன் வச்சுக்கிறவங்கலாம் வந்து நிறைய ஃபோன்ஸ் வந்து அப்கிரேடே பண்ணலை. ஸோ நிறைய ஃபோன்ஸ் வாங்குறதே இல்லை. ஸோ டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப் மட்டும்தான் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா. மிட் ரேஞ்சும் நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர் இனியும் ஃபோன் ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால நிறைய பேர் அப்கிரேட் பண்ணல கூட இருக்கலாம். ஆனால் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேயே இப்போ நிறைய இப்போ லான்ச் ஆயிடுச்சு. ரீசெண்டாக நிறைய 8Gen 1 ப்ளஸ் 8+Gen 1 ஃபோன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. இந்த 30K மேலே ஆச்சு. பிக்சல் கூட இருக்குல்ல, நிறைய ஃபோன்ஸ் இருக்குது அந்த ப்ரைஸ் ரேஞ்சில். எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் டேஜ் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் அது டவுன் ஆக சான்சஸ். 5G ஸ்மார்ட் ஃபோன் கான்ட்ரிபியூஷன் கிராஸ்ட் 40% ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், 23% இயர் அண்ட் இயர் growth அப்படின்னு. அடாப்ஷன் செம ஃபாஸ்ட்டாக ஆகுதுல்ல இப்போ? இன்னும் போக போக நின்றுடும். 4G ஃபோன் மாடலே பட்ஜெட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுவும் அல்ட்ரா லோ பட்ஜெட்டில் இப்போ ஆல்ரெடி என்ன 15,000 ரேஞ்சில் கீழே கூட 5G ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சுது. 10K கூட ஸ்லோலி வரும். சார்ட் பார்த்தா Q1 2022க்கு 23க்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. சாம்சங் அதே 20% தான் இருக்குது. விவோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 17% ஆயிருக்கு. ஷைமி 16% ஆயிருக்கு. ரியல்மி என்ன ஆயிடுச்சு? ரியல்மி 16%லேருந்து 9% போன பயங்கரமான க்ரோத் ஆக்சுவலாக. இப்போ வந்து கம்மியாயிருக்கு ஆக்சுவலாக. இது மார்க்கெட் ஷேர் வேறு இல்லை, செம கம்மி ஆயிடுச்சுல. ஏன்னா இப்போ 10 ப்ரோ சீரிஸ் 10 சீரிஸ் இப்போ தானே லான்ச் பண்ண போகிறாங்க ரியல்மி. அதுக்கப்புறம் திருப்பி இன்வென்ட்ரி பில்டப் அன்ஃபேர் மார்க்கெட் கண்டிஷன் இன் சப் 10,000 செக்மெண்ட்னு போட்டிருக்கேன். ஸோ பட்ஜெட் ஃபோன் தான் அடி ரைட். ஸோ ஸ்விஃப்ட் சீரிஸ், ஸோ டிரான்சியான் குரூப், தான் ஐடெல், இன்ஃபினிக்ஸ், டெக்னோ இவங்களாம் செம்மையாக க்ரோ ஆயிடுச்சு. செம்மையாக க்ரோ ஆயிருக்கு. OnePlus is the fastest growing brand, 70% growth. அவர் இன்னும் க்ரோ பண்ணிட்டாங்க. C2 லைட்டும் OnePlus 11 சீரிஸ்லாம் வித்துட்டு இருக்கான். இப்போ C3 லைட் வரும். அதோட மார்க்கெட் ஷேரும் உங்களுக்கு செம்ம இன்க்ரீஸ் ஆகும். Apple 50% இயர் அண்ட் இயர் போட்டுருக்கு. பிரீமியம் மார்க்கெட்ல பயங்கரமா எடுத்துருக்காங்க. above 30,000 எக்ஸ்பெக்டட் தான். எல்லாம் இந்த ஐஃபோன் ஆஃபர் அது இது ஃபைனான்ஷியல் ஸ்கீம்ஸ் அதெல்லாமே கண்டிப்பாக வந்துடும். ஓகே, அடுத்த நியூஸ், நத்திங் ஃபோன் 1க்கு Android 14 பீட்டா சீக்கிரமாக வரப்போகுது. மோஸ்ட்லி கூகுள் ஐஓவில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க May 10th. அன்றைக்கி நத்திங்கும் இருக்கும். முன்னாடிலாம் இல்லை, புது கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ ஓகே ஓரளவுக்கு முன்னாடி. ஏன்னா ஆண்ட்ராய்ட் 14 யூஸ்வலி ஆண்ட்ராய்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் காமிப்பாங்க கூகுள் ஐஓவில். அதாவது முன்னாடிலாம் நோக்கியா இருந்துச்சு, மட்டும் இருக்கவே இருக்கு. சாம்சங் கண்டிப்பாக இருக்காது. OnePlus இருக்கும், நோக்கியா பார்த்துருக்கேன். இவங்களாம் யூஸ்வலி குவிக்காக அந்த ஆண்ட்ராய்ட் பீட்டா அப்டேட்ஸே வரும். இன்னும் முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு பிக்சல் மட்டும் தான் வரும். இப்போது தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் கூட வர ஆரம்பிச்சிது. இப்போ நத்திங் கூட அந்த லிஸ்ட்டில் மோஸ்ட்லி வரும். அதுதான் பீட்டா சோனில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஷாமி இருக்கும், OnePlus இருக்கும், ஷாமி இருக்கும், கரெக்ட் கம்பெனிஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் டேட் எதுவுமே சொல்லலை எக்ஸாக்டாக. ஆனால் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு நான் கூகுள் ஃபோன்ஸ் டு கெட் ஆண்ட்ராய்ட் பீட்டான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். சரி, ஃபைனல் நியூஸ், ஏர்டெல் 3000 சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ தான் 500ன்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அதுக்குள்ளே 3000? ஆமாம், அவங்க பயங்கரமான ரேட்டில் ஆட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களே. 30 to 40 சிட்டிஸ் எவ்ரி சிங்கிள் டே. வா,
அப்போ பெஸ்ட் அப்படியே சுவிட்ச் ஆன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சிட்டி ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிருக்காங்க 5G ரோல். ஸோ இப்போ செப்டம்பர் தான் டார்கெட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பருக்குள்ள ஃபுல்லாக எவ்ரி கீ டவுன்ஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸில் வந்து 5G அன்லிமிட்டட் 5G கொடுக்குறாங்களே. ஆமாம். அது வேற இது 3000 சிட்டிஸ். அதுதான் வோடாஃபோன் ஐடியா எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ராய் கிட்ட போய் பாருங்க, இந்த ஜியோவும் இது நாங்கள் 5G லான்ச் பண்ணல, அதுக்குள்ளே இவங்க இப்படி பண்ணுறாங்க, டாமினேஷன், மார்க்கெட் டாமினேஷனு, இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு ட்ராய் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க வோடாஃபோன் ஐடியா. எவ்வளோ வேலை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, யூசர்ஸ் தான் என்ஜாய் பண்ணுறாங்க இந்த 5G. என்ன பண்ணுறது? அந்த கேப்பில் இவங்க விவோ வைஃபை சப்போர்ட் இப்போ ரோல் பண்ணிருக்காங்க. என்ன அது? சரி, ஓகே. இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸு. நெக்ஸ்ட் வீக்கும் நிறைய லான்ச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் OnePlusஓட வீடியோ பாருங்கள், டெக்னோட ஃபோல்டபுள் வீடியோடும் வருது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மண்டே சந்திப்போம். அது வரைக்கும் சியர்சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்ன சொன்னது தெரியல, எங்கேருந்து வந்துச்சு? அது அங்கே தானே வந்துச்சு, இங்கே வரல. இல்லை ஏதோ கீழே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே பேஸ் ஓகே.